ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஷ்மன் டைலரிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொல்லையை வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். மல்லாட்டை போடுறதுக்கு முன்னாடி எப்படி கொல்லையை ரெடி பண்ணணும், என்னென்ன செய்யணுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 3 ஏர் ஓட்டணும். 3 ஏர் எதுக்காக ஓட்டணும்னா, வெறும் கரம்பாக இருக்கிறதுக்காக ஒரு ஏர் ஓட்டுவாங்க. அப்புறம் வந்து மண் வந்து நல்லா பொல பொலன்னு இருக்கிறதுக்காக 2வது ஏர் ஓட்டுவாங்க. 3வது ஏர் ஏன் ஓட்டுவாங்கன்னா, மல்லாட்டை அப்போ தான் வந்து நம்ம போடக்குள்ளே பதமாக இருக்கும். அதுக்காக 3வது ஏர் நம்ம ஓட்டுவாங்க. ஓட்டிட்டு இப்போ வந்து 2 விதமா வந்து நம்ம மல்லாட்டை போடுவோம். ஒன்று வந்து டியூப்பால் தண்ணி பாய்ச்சுவோம். இன்னொன்று வந்து இதேமாரி வாய்க்காலால் தண்ணி பாய்ச்சுவோம். நம்ம வந்து வாய்க்காலால் தண்ணி பாய்ச்சுற மாரி இந்த வாட்டி போட்டிருக்கோம். ஏன்னா டியூப்பு தூக்கி தூக்கி போட்டு ஒண்டியமாக தண்ணி பாய்ச்ச முடியாது. அதனால வாய்க்காலால் தண்ணி பாய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 ஆள் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். வேலை செஞ்சுட்டு இருந்தோன்னே இதேமாரி வந்து அணை மாரி கட்டிடணும். ஃபுல்லாக அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அணை மாரி கட்டுவாங்க. கட்டிட்டு வேப்பம் புண்ணாக்கு போடுவோம். நம்ம இயற்கை முறையில் கொஞ்சம் விவசாயம் பண்ணுறதால வேப்பம் புண்ணாக்கு, இந்த வேம்புன்னு சொல்லி கடையிலே விற்கும். அதை வாங்கி சாம்பை கூட சேர்த்து இதேமாரி நம்ம கொல்லையில் போட்டோன்னா பூச்சி எதாக இருந்தாலும் வந்து டக்குன்னு பிடிக்காது செடியை. அதனால் வந்து வேம்பு புண்ணாக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி அந்த வேம்பு புண்ணாக்கு வந்து போடணும்னா, இந்த சும்மா இப்படி தூவி விடணும். ஓரளவு எப்படி தூவி விடணுன்னா, நானும் ஃபஸ்ட் டைம் விவசாயம் பண்ணுறதால எனக்கு அவ்வளோ கிளியராக சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். எதாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இதேமாரி வந்து 2 ஆள் வச்சு நீட்டாக ஃபுல்லாக பாத்தி போட்டால் தான் வாய்க்கால் வந்து திறந்து விட நமக்கு தண்ணி போய் கொல்லையில் பாய்ச்சும். இதேமாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு கீச்சுவாங்க. கோடு கீச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அணை கட்டுவாங்க. இப்போ உடனே அணை கட்டிட மாட்டாங்க. கொஞ்சம் செடி வளர்ந்ததுக்கப்புறம் தான் இந்தாண்ட இருக்க மண், அந்தாண்ட இருக்க 2 மண்ணையும் சேர்ந்து எடுத்து அணை கட்டுவாங்க. இதுமாரி நேராக ஒரு கோடு கீச்சிக்கணும். வாய்க்கால் மாரி கோடு கீச்சா தான் நம்மளுக்கு வந்து செடி இருக்கக்குள்ளே வாய்க்காவை திறந்து விட்டோன்னா தண்ணி போய் நல்லா பாயும். அதை பாருங்கள், இதேமாரி தான் பட்டம் பிரித்தா தான் ஈஸியாக இருக்கும். பட்டமாக வந்து நம்ம திறந்து விட்டு தண்ணி பாய்ச்சலாம். இல்லைன்னா ஏகத்துக்கு தண்ணி ஓடக்குள்ளே வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்த சைடு தண்ணி ஓடுது, எந்த சைடு பாயல அப்படின்னு தெரியாது. இப்போ பட்டமானா ஒரு பட்டம் ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படி பாய்ஞ்சிச்சின்னா நம்ம வந்து அதை மூடிட்டு வந்துடலாம். மண் இதேமாரி பொலன்னு இருக்கணும். அப்போ தான் மல்லாட்டை போட நல்லாயிருக்கும். ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ஈரம் இல்லாமலும் இருக்கக்கூடாது. கரெக்டாக பொலன்னு இருக்கணும். அப்படி வந்து மண் காஞ்சிருந்தால் நம்ம தண்ணி பாய்ச்சி தான் மல்லாட்டை போடுவோம். அந்த காய்ச்சலோடையே மல்லாட்டை போட்டோம்னா டக்குன்னு வந்து முளைக்காது மல்லாட்டை. அதுமாரி வந்து முளைப்பு தன்மையும் இருக்காது மல்லாட்டையில், வீணாகவும் போயிடும். நம்ம ஃபுல்லாகவே இதேமாரி வந்து போட்டுட்டு இந்த ஓரத்தில் இருக்கு இல்லையா வரப்பு, அதெல்லாம் வந்து கட்டணும். இந்த சைடுலாம் இப்போ வந்து பாத்தி பிரித்தாச்சு. அந்த சைடெலாம் இன்னும் பாத்தி பிரிக்கலை. இப்போ பாத்தி பிரிக்க ஆள் வந்துருவாங்க. இதுக்கப்புறம் வர மல்லாட்டை போட்டுருவாங்க. ஒரு பக்கம் வந்து இந்த வேம்பு புண்ணாக்கு தெளிக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து பாத்தி வச்சு கட்டுறது. அதுமாரி வந்து ஆள் வேலை செஞ்சால் தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மல்லாட்டை போடுறது கஷ்டமாக இருக்கும். இந்த வாய்க்காலில் தான் நமக்கு தண்ணி வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கரம்பில் ஒரு ஏர் ஓட்டணும். அதுக்கடுத்து ரொட்டேட்டர் போட்டு ஓட்டணும். அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டர் போட்டு 3வது தடவையும் ஓட்டணும். 3 ஏர் ஓட்டினா தான் நமக்கு கொல்லை வந்து நல்லாயிருக்கும். இந்த 2வது ஏர் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஓட்டுறதுக்கு முன்னாடி மாட்டு சாணம் கொல்லை ஃபுல்லாக மாட்டு எருவு இயற்கை முறையில் நம்ம தெளிச்சிடுவோம். தெளிச்சிட்டு பாத்தி கட்டுறாங்க இல்லையா அணை. இந்த அணை எதுக்காக கட்டுறாங்கன்னா, வரப்பில் டக்குன்னு தண்ணி இருந்துச்சுன்னா உடச்சிட்டு ஓடாமல் இருக்கிறதுக்காக அணை கட்டுவாங்க. இந்த வரப்பில் அணை கட்டக்குள்ளே தான் எல்லாருக்கும் சண்டை வரும். இதுமாரி பாத்தியாக இது பண்ணி நம்ம வேப்பம் புண்ணாக்க தெளிச்சிடுவோம். தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் மல்லாட்டை போட்டோம்னா நமக்கு மல்லாட்டை கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வந்து அணையில் நடுவில் இன்னும் என்ன போடுறாங்கன்னா, சில பேர் உளுந்து விதைப்பாங்க. சில பேர் வந்து இந்த தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, தட்டைப்பயிறு போடுவாங்க, பச்சைப்பருப்பு போடுவாங்க, பாசிப்பயிறு பச்சைப்பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நல்லா முளைக்கும். நமக்கு வந்து நான் இந்த
கீழே தான் அந்த இன்ஜின்லேருந்து தான் தண்ணி வரும் நமக்கு. இந்த குட்டை தண்ணி தான் நம்ம பாசுவோம். நம்ம குட்டையிலேருந்து தான் அந்த காலத்தில் எப்படி விவசாயம் பண்ணோமோ அதேமாரி தான் நம்ம பண்ணுறோம். குட்டை தண்ணி தான் நமக்கு இந்த இன்ஜின் வழியாக வரும். ஃபுல்லாக டீசல் போட்டு பூட்டி விட்டோன்னா நமக்கு வந்துடும். இன்னும் இது ஃபுல்லாகவே நம்ம இன்னும் வந்து பாத்தி போடணும். பாத்தி போடுறதுக்காக மணி ஆகிடும் பிறகு அதுக்குள்ளே ஆள் மல்லாட்டை போட வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம பாத்தி போட்டுட்டு இது பண்ண வேண்டியதான். இங்கெல்லாம் மல்லாட்டை நம்ம போட்டாச்சு ஃபுல்லாகவே. அந்த சைடு தான் போடணும். பாத்தி போட்டு மல்லாட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டாச்சு. இங்கே மல்லாட்டை போட்டு 3 நாள் ஆகுது. இந்த கொல்லையிலலாம் இந்த பாருங்க, மல்லாட்டை போட்டு 3 நாள் ஆகுது. நம்ம இதுக்கப்புறம் தான் அங்கே மல்லாட்டை போடுவோம். ஏன் தான் இந்த டிஃப்ரெண்ட்டில் மல்லாட்டை போடுறோன்னா, எல்லாமே ஒரே நாளில் நம்ம மல்லாட்டை போட்டோன்னா பிடுங்க முடியாது. ஆள் வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க. அதனால் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஒரு 2 நாள். இப்போ வந்து இது பிடுங்கி ஆஞ்ச உடனே அது பிடுங்குற மாரி இருக்கும். இந்த இன்ஜின்லேருந்து தான் நமக்கு தண்ணி வரும். இப்போ வந்து கோடு கூட தெரியுது இல்லையா, முட்டெல்லாம் மண். இந்த மண்ணெல்லாம் ஒரு ஆள் நிறைய விடணும். நிறைய விட்டால் தான் வந்து கொல்லை நல்லாயிருக்கும். அப்படி நிறவாமல் மல்லாட்டை போட்டோன்னா தண்ணி பாயாது. மோடும் பள்ளமாக தண்ணி பாயறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நிறைய விட்டு பாத்தி பிரித்து மல்லாட்டை போடுவோம் எப்பயுமே. இதேமாரி தான் நிறவணும். இந்த மூடும் பள்ளம் இருக்குல்ல, வாய்க்கால் கட்டியிருக்காங்களா, வாய்க்கால் கட்டிட்டு நிறைய இருக்காங்களா, இன்னும் இதெல்லாம் பாத்தி போடலை. இப்போ தான் இந்தாண்ட வராங்க, பாத்தி போடணும். இது வந்து உங்களுக்கு தெரியுது, அந்த ரொட்டேட்டர் போயிருக்கு இல்லையா, அந்த வழி தான் தெரியுது உங்களுக்கு. காலால் நிறைய விட்றாங்க பாருங்கள். இதுமாரி காலால் நிறைய விட்டால் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெடுக்கு காலால் நிறைய விட்டுட்டு தான் பாத்தி போடுவாங்க கொல்லையில். இப்போ வந்து ஆள்லாம் வந்துடுவாங்க இதுக்கப்புறம் நமக்கு மல்லாட்டை போட. இது ஃபுல்லாக நிறைய விடு, ஒரு இதுவாக பாத்தியாக நிறைய விட ஆள் வந்து மல்லாட்டை போட்டுக்கிட்டே பின்னாடியே வருவாங்க. அதனால் அந்த அளவுக்கு களைப்பு தெரியாது. கடன்னு போட்டுருவாங்க. எப்போ வாங்குறதும் தெரியாது, போடுறதும் தெரியாது. இதேமாரி தான் பாத்தி போடணும். இந்தாண்டு சைடு அந்தாண்டு சைடு ஒரு மம்டி மண் அள்ளி போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி போட்டுட்டு போயிட்டே இருந்தால் அது வாய்க்கால் மாரி ஆகிடும். அந்த வாய்க்கால் நம்ம வந்து இந்த வாய்க்காவை திறந்து விட்டோன்னா அந்த வாய்க்காலில் போய் தண்ணி பாயக்குள்ளே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எப்படி ஏர் ஓட்டணும், எப்படி பாத்தி போடணும்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மல்லாட்டை போடுறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.